அன்பு சொந்தங்களே, இது காலை சாப்பாடு. காலை சாப்பாடு பாருங்க 2 புட்டு, ஒரு கிரீன் பீஸு. 2 புட்டு, 1 புட்டு 1 திரம்ஸு, 2 புட்டு 2 திரம்ஸு. சின்னதா இருக்கும். கிரீன் பீஸு அது 3 திரம்ஸு. மொத்தம் 5 திரம்ஸு. 5 திரம்ஸ்னா ஊர் காசுக்கு ரூ. 125 ஆயிடுச்சு காலை சாப்பாடு. இந்த கப்ல பாருங்க 2 திரம்ஸ். 2 திரம்ஸ்னா ரூ. 50 இது. காலையில ஒண்ணு குடிப்போம். இப்ப காலையில ஒண்ணு குடிச்சா இது 2வது டீ. 2வது டீ ஒரு சாயந்தரம் ஒண்ணு குடிப்போம். இடையில ஒண்ணு நைட்டு போனா குடிப்போம். இதான் ஒரு நாளைக்கு ரூ. 200 டீக்கு மட்டும். மத்தியான சாப்பாட்டுக்கு இங்கேருந்து இந்த பாருங்க 3 தோசை சாம்பார் வாங்கிட்டேன். இது வந்து 5 திரம்ஸ் ரூ. 125 ஊர் காசுக்கு ஆச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஊர் காசை காட்டுறேன். இந்த ஊர்ல வந்து திரம்ஸ் 100 திரம்ஸ். இது 100 100 வந்து ஊர் காசுக்கு வந்து 2500 இது. அதே உங்களுக்கு வந்து இது 1000. இப்போ 1000 வந்து உங்களுக்கு எவ்வளவு? 25,000. 1000 வந்து உங்களுக்கு 25,000. 100 வந்து 2500. அதனால தான் இங்கே வந்து காசோட மதிப்பு அதிக நாளத்தினால தான் இங்கே வந்து மக்கள் வேலை செய்கிறாங்க. இங்கே எப்படின்னா இந்த நாட்டில் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வரீங்கன்னு வச்சுங்க, கான்ட்ராக்டர் சைன் பண்ணுவாங்க. கான்ட்ராக்டர் சைன் பண்ணுறப்ப 2 வருஷம் கான்ட்ராக்டர், 3 வருஷம் கான்ட்ராக்டர். எப்படின்னா வாரத்துக்கு 45 மணி நேரம் வேலை. நாங்கள் வேலை செய்கிற இடத்துல வாரத்துக்கு 45 மணி நேரம். வாரத்துக்கு 45 மணி நேரம். ஒரு நாளைக்கு 9 ஹவர் வைங்க. 9 ஹவர் வச்சா 5 நாளைக்கு வரும். 9 45. அந்த 9 நேரத்தில் 1 மணி நேரம் உங்களுக்கு பிரேக், லஞ்ச் டயத்துக்கு 1 மணி நேரம். சரிங்களா? வாரத்துக்கு 2 நாள் லீவ் கிடைக்கும். 5 நாள் தான் வேலை பார்க்குறீங்க, 2 நாள் லீவு. 2 நாள் எப்படி சனி ஞாயிறு கொடுப்பாங்க. இல்லாட்டி நான் எடுக்கிறது வந்து புதன்கிழமை, சனிக்கிழமை மாற்றி ஆப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவாங்க. பிஸ்னஸ் பிஸி எப்போ இல்லையோ அப்போ லீவ் எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஹாலிடே வரும். கவர்மெண்ட் ஹாலிடே, பக்ரீத் அது தனி. 2வது இங்கே யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க. ஒருத்தவங்க யூனிஃபார்ம், அதாவது 3 பேண்ட்டு 4 சட்டை வருஷத்துக்கு 1 இயர் நீங்கள் ஊருக்கு போகணும்னு வச்சுக்க, ஏர் டிக்கெட்டு தருவாங்க. இப்போ மெட்ராஸுக்கு போவீங்க, திருச்சிக்கு போகிறீங்க, மெட்ராஸ்குள்ள டிக்கெட்டு மெட்ராஸ்க்கு வந்து 52,000 கொடுக்குறாங்க. வருஷம் 52,000 உங்கள் பேங்கில் போட்டுருவாங்க. அப்போ கம்பெனி வந்து நீங்கள் வந்து கம்பெனி ரூல்ஸ் இதுதான். உங்களுக்கு வந்து சிக் லீவ் வந்து நீங்கள் எடுக்கலாம். உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்க, ஒரு வருஷத்துக்கு 15 நாள் சிக் லீவ் எடுக்கும். 15 நாள் கம்பெனி சம்பளம் தரும். அதுக்கு 15 நாளைக்கு பிறகு இன்னும் சிக் லீவ் எடுத்தீங்கன்னா பாதி காசு தான் உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? அதனால் சிக் லீவே எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு போனஸாக உங்களுக்கு 3 நாள் போனஸ் லீவ் தராங்க. அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு மாதம் உங்களுக்கு 2.5 நாள் லீவு உங்களுக்கு ஆட் ஆகும். லீட் ஆகணும்னா வருஷத்துக்கு 30 நாள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வருஷம் ஆகணும் 30 நாள் கிடைக்கும். அந்த ஒரு வருஷம் 30 நாள் நீங்கள் ஊருக்கு போயிட்டு வரலாம். அந்த ஒரு மாதம் உங்களுக்கு அந்த சம்பளம் கிடைக்கும். ஏன்னா அது உங்களுக்கு ஆனுவல் லீவுங்கிறப்ப சம்பளம் உண்டு. அன்பெய்டு லீவு நீங்கள் வந்து ஆனுவல் லீவ் இல்லாமல் எதுவும் இல்லை, நான் லீவ் எடுக்கணும்னா உங்களுக்கு சம்பளம் கட் ஆகும். அந்த லீவு அது 10 நாள் லீவ் கொடுப்பாங்க. 10-15 நாள் சம்பளம் இல்லாத லீவ். இது சம்பளத்தோட லீவ் தருவாங்க. ஊருக்கு போ டிக்கெட்டுன்னு நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிப்ரவரியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஜனவரியில் அந்த காசு உங்களுக்கு கிடைக்கும். மார்ச்சில் ஜாயின் பண்ணுறீங்க, பிப்ரவரியில் கிடைக்கும். ஏப்ரலில் ஜாயின் பண்ணுறீங்க, மார்ச்சில் கிடைக்கும். இப்படி ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த காசு உங்கள் பேங்கில் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். சம்பளம் தந்துடுவாங்க. அக்கமடேஷன் ரூம் தர மாட்டாங்க, சாப்பாடு தர மாட்டாங்க. சாப்பாடு, அக்கமடேஷன், டிரான்ஸ்போர்ட்டு எல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். குறைஞ்சது இங்கே வந்து பேசிக் 12வது 10வது 12வது படித்தவங்களுக்கு 3000 குறைஞ்சது தருவாங்க. இப்போ படித்த டிகிரி இருக்குது, இன்னும் ஒரு 5000 திரம்ஸ் 4000 திரம்ஸ் கிடைக்கும். 4000 டிகிரி கொஞ்சம் ரிசப்ஷன் மாதிரி உட்காந்து வேலை பார்க்குறாங்கன்னா ஒரு 6000 திரம்ஸ் கிடைக்கும். நான் தான் சொன்னல 1000 திரம்ஸுங்கிறது ஊர் காசுக்கு 25,000 நீங்கள் கணக்கு பார்த்துங்க. அப்போ உங்களுக்கு வந்து படித்த டிகிரியோட வேலையோட நல்ல பெரிய பெரிய ஜாப் போகிறாங்க. அவங்களுக்கு 10,000 முடியும் கிடைக்கிது. ஃபேமிலியோடு இருக்கிறாங்க. இங்கே ஃபேமிலி நிறைய பேர் படிக்குது. படிப்பு இருந்தால் மாத்திரம்தான் இங்கே நல்லா இப்போ சர்வே பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்குது. படிப்பு இல்லாட்டி ஒன்றும் செய்ய முடியாது. உடல் பொறுப்பு வந்து அந்த மாதிரி அளவுக்கு செய்ய முடியாது. இப்போ கடைகள்லாம் இருக்குது. கடைகள்லாம் வந்து ரொம்ப கம்மி. 1,500 2,000 கொடுக்குறாங்க. கிளீனருக்கு 2,000 தராங்க.
சாப்பாடு ரூமு 2000 50,000. இப்போ ரூமுக்கு நாங்கள் இருக்கிற பெட் ஸ்பேஸ், இப்போ நான் இருக்கிறது வந்து பெட்டு வந்து ஒரு பெட்டுக்கு வந்து 15,000 ஊர் காசுக்கு. இங்கே 700 திரம்ஸ் கொடுக்குறோம். 700 திரம்ஸ்னா 15,000 ஒரு ரூம் பெட்டுக்கு. அப்போ ஒரு பெட்டுக்கு 15,000. சாப்பாடு வந்து இங்கே வந்து சாப்பாடுக்கு வந்து 800 திரம்ஸ் ஆகும். அதாவது 20,000 சாப்பாட்டுக்கு ஆகும். ஏன்னா சாப்பாட்டுக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர், காப்பி, ஒரு டீ குடித்தா 50 ரூபா, ஒரு காப்பி குடித்தா 60 ரூபா, 3 திரம்ஸு, 2 திரம்ஸுன்னா 50 ரூபா ஆகிடுது. ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலே நீங்கள் வந்து மத்தியானம் சாப்பாடு 10 ரூபான்னா 250 ரூபா மத்தியானம். அதை காலை சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா 5 ரூபா, 6 ரூபா, 7 ரூபாய்க்கு குறைஞ்சி சாப்பிட முடியாது. அப்படி உங்களுக்கு தகுந்த சில பேர் ஃப்ரூட்ஸு, சில பேர் மெடிக்கல், இங்கே மாத்திரை மருந்து வாங்க வேண்டியிருக்கும், வெளியில் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும், பஸ்ஸில் எங்கேயாச்சும் போகணும், டாக்ஸியில் போக வேண்டியிருக்கும், பழங்கள் வாங்கினா ஆப்பிள் ஏதாச்சும் பழங்கள் வாங்கி சாப்பிடுவீங்க. இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு போகும். அதனால் நல்ல சம்பளத்தில் தான் இங்கே வரணுமே தவிர, குறைஞ்சது 3000 கம்மி, 4000 5000 இருந்தால் இங்கே ஓகே, சர்வே பண்ணலாம். இது வெளிநாட்டு வாழ்க்கை, துபாய் வாழ்க்கை. ரெண்டாவது, வேலை இங்கே கஷ்டம் கிடையாது. வேலை வந்து அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க்கு கிடையாது. சிம்பிளாக பார்த்துட்டு 8 ஹவர் பார்த்துட்டு போயிடலாம். காலையிலேருந்து நைட்டு முடிய நிற்கணும்னு தேவையில்லை. வாரத்துக்கு 2 நாள் லீவு. அன்பு சொன்னாலே இது காலை சாப்பாடு பாருங்கள். 2 புட்டு ஒரு கிரீன் பீஸு, 2 புட்டு, ஒரு புட்டு 1 திரம்ஸு, 2 புட்டு 2 திரம்ஸு, சின்னதாக இருக்கும். கிரீன் பீஸு அது 3 திரம்ஸு, மொத்தம் 5 திரம்ஸு. 5 திரம்ஸ்னால் ஊர் காசுக்கு 125 ரூபா ஆயிடுச்சு காலை சாப்பாடு. இது காலை சாப்பாடு. அங்கே ஒரு டீ வர்றப்போ ஒரு டீ வாங்கினேன். இது உங்களுக்கு தெரியறதுக்காக தான். காலை சாப்பாடு இருக்குது, மத்தியான சாப்பாடு இருக்குது, கடையில் தான் சாப்பிட்ணும். செஞ்சு சாப்பிட்டா உங்களுக்கு மிச்சமாகவங்க காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து செய்யணும். அதனால் கடையில் தான் சாப்பிட்றோம். 3 நாளைக்கு மத்தியானம் லஞ்சையை நான் அவங்கள்ட்டேருந்து வாங்கிக்கிட்டேன். டீ ஒன்று குடித்தேன். டீ 2 திரம்ஸ்னால் ஊர் காசுக்கு 50 ரூபா ஆச்சு. இது பாருங்கள், இங்கே உள்ள உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ், செலவுகள் வந்து வருமானம் மட்டும் இல்லை, அதே மாதிரி செலவாகும். இப்போ காலையில் 125 200, டீ மட்டும் ஒரு 200 ரூபா ஒரு நாளைக்கு ஆகும். உங்களுக்கு டீ வந்து வெளியில் வாங்கிட்டு வந்துட்டேன், உள்ளே சாப்பிட்டா நிறையா மக்கள் கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் வாங்கிட்டு வந்தேன். இந்த கப்பில் பாருங்கள் 2 திரம்ஸ் 50 ரூபா. இது காலையில் ஒன்று குடிப்போம். இப்போ காலையில் ஒன்று குடித்தா இது 2வது டீ. ஒரு சாயந்தரம் ஒன்று குடிப்போம், இடையில ஒன்று நைட்டு போனால் குடிப்போம். இதுதான் ஒரு நாளைக்கு 200 ரூபா டீக்கு மட்டும் ஆகிடும். இப்போ பார்த்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸை காட்டுறேன். மத்தியான சாப்பாட்டுக்கு இங்கேருந்து இந்த பாருங்கள் 3 தோசை சாம்பார் வாங்கிட்டேன். இது வந்து 5 திரம்ஸ், 125 ரூபா ஊர் காசு காய்ச்சி. அன்பு சொன்னாலும் நீங்கள் பார்க்குறீங்களா, இது ஒரு பெட்டு மெட்ரஸ். இது கட்டில் கொடுத்துருவாங்க, ஒரு கப்போர்டு கொடுத்துருவாங்க. இந்த கட்டிலுக்கு எவ்வளோ தெரியுமா ஊர் காசு வாடகை மாதம்? 17,500 ரூபா ஊர் காசுக்கு. இங்கே உள்ள திரம்ஸ் வந்து 700 திரம்ஸ். இப்போ இது வந்து நம்ம பே பண்ணு. இப்போ நான் சாப்பிட்டுட்டு ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு வந்தேன். டீ 2 திரம்ஸ் அதை குடிச்சிட்டு வந்தேன். அது 50 ரூபா ஊர் காசுக்கு 50 ரூபா ஆகிடும். இப்போ இது மத்தியான சாப்பாடு 3 தோசை, சாம்பார் வச்சுருக்காரு. அது ஒரு 5 திரம்ஸு. 5 திரம்ஸ்னா 125 ரூபா. அப்போ 125, இது 50, 175. காலையில் நான் சாப்பிட்டது புட்டு கடலை, அது ஒரு 5 திரம்ஸு, 125. பார்த்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4 டீ ஆகும், 200 ரூபாய்க்கு டீ ஆகிடும். இப்போ இந்த தண்ணி வந்து இங்கே வந்து தண்ணி குடிக்கிறோம், இதுக்கு 20 திரம்ஸ் ஆகும் மாதம் கலெக்ட் பண்ணுறாங்க. அது 20 திரம்ஸ் ஊர் காசுக்கு 500 ரூபா ஆச்சு. இந்த மாதிரி தான். ரூமுக்கு வந்து 3 பெட்டு தான், 3 பேர் தான் அலவுடு. 3 பேருக்கும் கபோர்டு, 3 பெட்டு தான் ஒரு ரூமுக்கு. அப்போ ஒரு ஆளுக்கு வந்து 17,500 ரூபா ஊர் காசுக்கு. இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். ரூம் செலவு இருக்குது, பெட்டு செலவு இருக்குது, சாப்பாடு செலவு இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து எல்லாமே ஊர்லேருந்து வரனாலும் இங்கே முடிவு பண்ணு. இங்கே வந்த பிறகு இங்கெல்லாம் அபுதாபி சிட்டி, கேபிட்டல் சிட்டியில் வந்து இந்த அளவுக்கு செலவாகும்.